beyond infinity and back again. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் நாம் பார்ப்போங்க. இன்றைக்கி வந்து நிஃப்டி நமக்கு என்னென்ன லெவல் போகும், ஸோ என்ன நம்மளோட வியூ இருக்குது, ஸோ அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்பவும் போல நம்ம குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் காட்டுறாங்க நாஸ்டாக். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஏசியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 54 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் காட்டுறாங்க எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 17,380 மார்க்கெட் மேபி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசியன் மார்க்கெட்டு மிக்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 825 கோடி வந்து நமக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 117 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முந்தா நாள் 3145 கோடி பை பண்ணிட்டு இந்த இடத்துல நேற்று வந்து நமக்கு 2300 கோடி பை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து முந்தா நாள் 2300 கோடியும் நேற்று வந்து 825 கோடிங்கிறது வந்து குறைச்சிருக்கிறாங்க. மேபி இந்த இடத்துல ஒரு ஜிட்டர் மோடில் தான் இருக்கோம். நம்ம ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். மேபி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப் டைரெக்ஷனில் போகலாம் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி பார்ப்போங்க. சார்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துருவோம். சார்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். சார்ட் பார்த்தீங்கன்னா சார்ட் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேற்று வந்து மார்க்கெட்டோட ஹைகி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17,392. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டு இப்போது இண்டிகேட் பண்ணுறது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுறது 13,80. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறது எப்போவுமே நல்லது தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணது 17,346. ஸோ ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்னோட வியூ வந்து டைரெக்ஷன் வந்து அப் சைடு தான் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு போகிறது எப்பயுமே பெட்ரு. ஸோ அதனால் நான் கரெக்ஷன் கொடுத்துட்டு போனால் பெட்டராக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி கொடுத்துட்டு போணுச்சுன்னா நமக்கு எது வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு வந்து அரௌண்ட் இப்போ எவ்வளோ 17,380 660 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. இந்த பாக்ஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகுது மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ எந்த லெவல்லேருந்து 17,380லேருந்து 17,340க்கு மேலே இன்பிட்வீனில் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அங்கே இருந்துட்டு மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுத்ததுன்னா நமக்கு வந்து 17,214 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ரீட்ரேஸ்மெண்ட் இங்கேருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 17,160 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அரௌண்ட் இங்கேருந்து நமக்கு வந்து 360 ஒரு 160. ஓகேங்களா. ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா நமக்கு வந்து அடுத்த லெவலில் 17,063 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா நமக்கு 16,924 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் எதிர்பார்க்குறது பாசிட்டிவ் சைடுங்கிறதுனால நம்ம வந்து இப்போ வந்து காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வச்சு நமக்கு வந்து அப் சைடு போகிறாங்க அப்படின்னா நமக்கு அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 17,400 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கிற பட்சத்தில் நமக்கு அடுத்த டார்கெட்டு 17,494. அதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணி போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 17,645 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு இதை பிரேக் பண்ணி இங்கே வந்து சஸ்டெயின் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வச்சு இப்படி போகிறாங்கன்னா இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எல்லாமே R3 வந்து 17,645. இந்த இடத்துல நமக்கு வந்து செல்லிங் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு எனி டைம் வந்து நமக்கு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடு வேலையே மூவ் பண்ணுறாங்க, மார்க்கெட் ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் சைடு வேலையே போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த கேஸ்லேயும் நமக்கு வந்து மார்க்கெட்டு அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 17,494. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கன்னா நமக்கு வந்து அடுத்த டார்கெட் 17,560. ஓகேங்களா. இதுதான் என்னோட வியூவாக இருக்குது. இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கரெக்ஷன் கொடுக்குறது டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து இந்த கேண்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய கேண்டிலாக இல்லை. ஆல்ரெடி நமக்கு வந்து மூவ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக வச்சுட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் வீக்கிலேருந்து நமக்கு வந்து ஜூலை 27லேருந்து நமக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து கரெக்ஷனே இல்லாமல் மார்க்கெட் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக கரெக்ஷன் எதிர்பார்க்குறோம். கரெக்ஷன் நடந்ததுன்னா கரெக்ஷன் கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மேலே போகிறான்னா நமக்கு சாலிடாக 200 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. பாட்டமில் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வைங்க. மேலே ஸ்ட்ராங்காக மேலே புல்லிஷ் வைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த நேத்தியோட ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. பிகினர்ஸ் வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற மூவிங் ஆவரேஜ் வந்து 20 மூவிங் ஆவரேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் மூவிங் ஆவரேஜ் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 20, 50, 200 இருக்குது. நான் எனேபிள் பண்ணியிருக்கிறது வந்து 20 மட்டும் தான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ மூவிங் ஆவரேஜ் என்னோடது 20 கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே மூவிங் ஆவரேஜ் நியர்பை மூவிங் ஆவரேஜில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். அவே ஃப்ரம் மூவிங் ஆவரேஜில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கோங்க. நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டுக்கு அகென்ஸ்டாக போகாதீங்க. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எந்தெந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம், எங்கே நம்ம டார்கெட் புக் பண்ணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நான் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. சக்திவேல். Beyond infinity and back again. I'm to them. Young dog and a talking.